ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏப்ரல் 4 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பான்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரியா? என்எம்டிசி அப்படின்ற ஒரு கம்பெனியை பத்தி ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதே நியூஸ் தான் வந்து இங்கேயும் பேசியிருப்போம். உங்களுக்கு வந்து நான் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றது வந்து ஞாபகப்படுத்திடுறேன். என்எம்டிசி அப்படின்றது வந்து ஒரு கம்பெனி தான். சரியா? இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஓன் பண்ற ஒரு மைனிங் கம்பெனி அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமியில இருந்து இந்த அயன் ஓரை வந்து தோண்டி வந்து எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து மைனிங் பண்ணி, அதாவது தோண்டி எடுக்கிறது தான் வந்து மைனிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து அயன் ஓரை வந்து பூமியில இருந்து எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த வேலையை பண்ற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த என்எம்டிசி அப்படின்ற ஒரு கம்பெனி. சரியா? வேற என்ன இவனை பத்தி படிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பூமியில இருந்து தோண்டி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த பினான்சியல் மட்டும் எவ்வளவு வந்து தோண்டி வந்து இந்த அயன் ஓரை வந்து எடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 50 மில்லியன் டன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்றத வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து படிச்சிருப்போம். சரியா? எதுக்காக படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் எந்த ஒரு அயன் ஓர் கம்பெனியும் 50 மில்லியன் டன்ஸ் வந்து எடுத்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? எப்ப படிச்சிருப்போம்னா 2 வாரத்துக்கு முன்னாடி. ஆனா வந்து இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அது பினான்சியல் இயர் வந்து முடியறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து முடிஞ்சிருச்சா, இந்த பினான்சியல் இயர் மட்டும் எவ்வளவு வந்து இவன் வந்து வெளியே எடுத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த என்எம்டிசி கம்பெனி கிட்டத்தட்ட வந்து 53 மில்லியன் டன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. ரெக்கார்டிங் போடலையா? ரெக்கார்டிங் ஆகுது. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து 53 மில்லியன் டன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சிச்சா? என்எம்டிசி அப்படின்ற ஒரு கம்பெனி இந்த மாதிரி அயன் ஓரை வந்து தோண்டி எடுக்கிறது தான் அவனோட வேலை. இந்த பினான்சியல்ல மட்டும் எவ்வளவு வந்து தோண்டி எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 53 மில்லியன் டன்ஸ் வந்து தோண்டி எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ரெக்கார்டு பண்ணிட்டாங்க. ஓகே 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 தானே? வேற என்ன இல்லை இங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு தோண்டி எடுத்திருக்காங்க? 53 மில்லியன் டன்ஸ். அதாவது ப்ரொடியூஸ் பண்ணது வந்து 53 மில்லியன் டன்ஸ். அதே இது சோல்ட் பண்ணது வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, 50.23 மில்லியன் டன்ஸ் வந்து சோல்டு வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இது வந்து மொத்தம் ஒரு பினான்சியல் இயர் ஓகே, இது வந்து மொத்தம் ஒரு பினான்சியல் இயர் ஃபுல்லா இந்த மாசம் மார்ச் மாசம் மட்டும் எவ்வளவு வந்து இவன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா, 5.35 மில்லியன் டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணிருப்பாங்க. எவ்வளவு வந்து சோல்டு வந்து பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா, 5.90 மில்லியன் டன்ஸ் வந்து சோல்டு வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தோண்டி எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அவனோட எந்த மைனிங் கம்பெனில இருந்து தோண்டி எடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, சத்தீஸ்கர்ல வந்து 2 மைனிங் கம்பெனி வந்து வச்சிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க, கிராண்டல் அப்படின்ற ஒரு கம்பெனியும், அதே மாதிரி வந்து பச்சேலி அப்படின்ற ஒரு கம்பெனியும். இது ரெண்டுமே வந்து சத்தீஸ்கர்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கர்நாடகால வந்து ஒரு மைனிங் கம்பெனி வந்து அந்த அயனோருக்காக வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க டோனிமாலி அப்படின்றது அதோட பேரு. இந்த 3 மேஜர் கம்பெனிஸ்ல இருந்து தான் வந்து கிட்டத்தட்ட வந்து 53 மில்லியன் டன்ஸ் வந்து தோண்டி எடுத்திருக்காங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இவன் ரீசெண்டா 2025 என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த 2025 இவன் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா துபாயில அவனோட ஒரு ஆபீஸ் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. புரிஞ்சிச்சா? துபாயில அவனோட இன்டர்நேஷனல் ஆபீஸ் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஜார்க்கண்ட்ல ஒரு கோல் மைனை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம படிச்சது வந்து அயன் ஓர். சரியா? ஜார்க்கண்ட்ல அவனோட ஃபர்ஸ்ட் கோல் மைனை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. புரிஞ்சிச்சா? படிக்க வேண்டியதுலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 50 மில்லியன் டன்ஸ் ஒரு ரெக்கார்டு. சரியா? மொத்தம் எவ்வளவு வந்து இந்த பினான்சியல் இதை வந்து தோண்டி எடுத்திருக்காங்க அப்படின்றத படிக்கணும். எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு செல் பண்ணிருக்காங்க, அது ஒரு விஷயம். சரியா? அந்த இது தோண்டி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, எந்த மைனிங் கம்பெனில இருந்து தோண்டி எடுக்கிறாங்க, மொத்தம் 3 கம்பெனி சொன்னேன். சரியா? அதுக்கடுத்த விஷயம் வந்து 2025 வந்து 2 விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க. துபாயில ஒரு ஆபீஸும், ஜார்க்கண்ட்ல வந்து ஒரு கோல் மைனும் தோண்டி எடுத்திருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து எப்படி நான் வந்து இந்த வருஷம் வந்து 50 மில்லியன் டன்ஸ் வந்து எடுத்திருக்கோமோ, 2030 வந்து எங்களோட டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா 100 மில்லியன் டன்ஸ்க்கு மேல வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து வச்சிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. யாருக்கும் புரியலையா? ஹலோ, கேக்குதுதானே? அடுத்து போலாம் தானே? எனக்கு வந்து புரிஞ்சிச்சுன்னா மட்டும் ஒரு உண்மை மட்டும் சொல்லிருங்க ஒவ்வொரு நியூஸ் முடியறப்பையும். அது வந்து ஆல்ரெடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க மார்ச் மாசம். ஐ மீன் பிப்ரவரியில வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. வித்தது கம்மியா இருக்கும், அதுல ஸ்டாக் கொஞ்சம் இருக்குமா. நீங்க கடையில வந்து எப்படின்னா வந்து இவ்வளவு வாங்குறாங்க அந்த மாதிரி இருக்குங்க. புரிஞ்சுச்சுதான்? நானும் அதை நோண்டி பார்த்தேன், இப்படிதான் போட்டிருந்தான். ஓகே ஓகே அதுக்கடுத்த விஷயம் இல்லாம். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிஷின் கர்மயோகி. சரியா? இதை பத்தி நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். இந்த மிஷின் கர்மயோகி அப்படின்ற ஒரு மிஷினை வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? எதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, சிவில் சர்வன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்.
லைக் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷின் தான் வந்து இந்த மிஷின் கர்மயோகி அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே இதை வந்து தனியா வந்து வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாதன சப்தான்னு சொல்லுவாங்க. சரியா, சப்தானா வந்து ஹிந்தி தானே. சப்தான்றதுக்கு வந்து அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரம் அப்படின்றது அர்த்தம். சரியா, இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து தொடங்குறாங்க. அந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்துக்காங்க கர்மயோகி சாதன சப்தா அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட பேரு. ஒன்னும் இல்லைங்க, இந்த மிஷின் கர்மயோகி இருக்கு பாத்தீங்களா, அந்த மிஷின் கர்மயோகி வழியா லைக் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க. எவ்வளவு வாரம் ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்கன்னா ஒரு வாரம் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க. யாருக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்கன்னா வந்து இந்த சிவில் சர்வெண்ட்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? ஒரு புதுசா வந்து ஒரு டைப் பண்ணிருங்க ஃபுல்லா. ஏதோ சொல்ல வரீங்க, நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சப்தானா 7 நாள். சப்தானா 7 நாள். சரியா, அதாவது 7 நாள்னா ஒரு வாரம் தானே, அந்த மாதிரி. சரியா, இப்ப என்ன பண்றாங்க, புதுசா வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்றாங்க. யார் லான்ச் பண்றாங்க கேட்டீங்கன்னா மோடி தான் வந்து லான்ச் பண்றாங்க. அந்த ப்ரோக்ராமோட பேர் பாத்துக்கோங்க கர்மயோகி சாதன சப்தா அப்படின்றதான் அந்த ப்ரோக்ராமோட பேரு. இந்த ப்ரோக்ராம்ல அப்படி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சிவில் சர்வெண்ட்டுக்கு ஒரு வாரம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்களோட ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து எங்க வச்சு இந்த விஷயத்த என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும், நியூ டெல்லியில இருக்கும். சரியா, அங்க வச்சுதான் அந்த விஷயத்த வந்து பண்ண போறாங்க. ஓகேவா, இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கதான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா எதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்க பண்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் கர்மயோகி அப்படின்ற ஒரு மிஷின் வந்து 2020 கொண்டு வந்தோம். இது வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. அதுக்காகவும் இந்த சிபிசின்னு சொல்லுவாங்க, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்காங்க கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் அப்படி ஒரு கமிஷன் அப்படின்னு ஒரு பில்டிங் கமிஷன் வந்து நாங்க வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுக்காக தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்க வந்து பண்றோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். வழங்குச்சா? மிஷின் கர்மயோகினா என்ன, அது கீழே வந்து இப்போ என்ன ப்ரோக்ராம் வந்து பண்றாங்க, யாரு வந்து இதை வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்றதையும் வச்சுக்காங்க, எங்க வச்சு பண்றாங்க. அந்த சாதனாவோட ஃபுல் ஃபார்மையும் பார்த்துக்காங்க ஸ்ட்ரென்தனிங் அடாப்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமன் ஆப்டிடியூட் ஃபார் நேஷனல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றது அதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. ஓகே, ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. எப்படா ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கும். சரியா, லைக் வந்து அந்த பிளாட்ஃபார்மோட பேர் பார்த்துக்காங்க ஐகாட் அப்படின்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கும். அது வழியா தான் வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லா விஷயமும் இருக்கும். லைக் அவனுக்கு தேவையான கோர்சஸ், அவனுக்கு தேவையான டிஜிட்டல் புக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஐகாட் பிளாட்ஃபார்ம்லயே இருக்கும். அது வழியா தான் வந்து நாங்க வந்து ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இதுல வந்து 3 ரூட்ஸா இருக்கும். ஒன்னு வந்து டெக்னாலஜி, ஒன்னு வந்து ட்ரெடிஷனல், இன்னொன்னு வந்து டான்ஜிபிள் அவுட்கம்ஸ் சொல்லுவாங்க. இதையும் நான் வச்சுக்கோங்க, வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த 3 நியூஸ் வந்து முக்கியமான விஷயம். சரியா, யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க முன்னாடி டெரிவேட்டிவ்னா வந்து எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க, மறந்துச்சு கூட சொல்லுங்க. ஏன்னா வந்து ஒரு மாசத்துக்குள்ள வந்து நம்ம 3 வாட்டி பார்ப்போம். தெரியும் தானே எல்லாத்துக்கும். டைரக்டா நியூஸ்குள்ள போயிடலாம் தான். ஓகே சூப்பர். டெரிவேட்டிவ்ன்றது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான். சரியா, இந்த டெரிவேட்டிவ்ல ஏகப்பட்ட டைப்ஸ் வந்து இருக்கு. ஃபார்வர்ட் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க, ஃபியூச்சர் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க, என்டிஎஃப்னு சொல்லுவாங்க, வேற என்ன படிச்சோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, இப்ப என்ன பண்ணுவோம் வந்து நம்ம 2 விஷயத்த மட்டும் தான் பார்க்க போறோம். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபார்வர்ட் டெரிவேட்டிவ்னா என்ன, என்டிஎஃப்னா என்ன, இவ்வளவுதான் வந்து பார்க்க போறோம். சரியா, அன்னைக்கு சொன்ன அதே கதை தான். வந்து உதாரணத்துக்கு வந்து எச் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்காங்களேன். யாரோ கதவுக்கு பின்னாடி நிக்கிறாங்க, ஒரே நிமிஷம். ஓகே, கேக்குதுதானே? ரொம்ப மெதுவா பேசுறேன் நான். ஸ்பீட் அதிகமா இருக்கும். அப்போ வந்து எல்லாத்துக்கும் அப்படி இருக்கா, இல்ல அவங்களுக்கு மட்டும் அப்படி இருக்கா? இப்போ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து மாறி இருக்குமா, அந்த இதை வந்து பாத்துக்கோங்க. ஓகே, நம்ம இங்க போயிடலாம். முக்கியமான விஷயம். சரியா, அடுத்த 3 நியூஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து எச் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து என்ன பண்றாருன்னா வந்து யூஎஸ்ல இருந்து ஒரு பொருள் வந்து வாங்குறாரு. சரியா, அன்னைக்கு சொன்ன அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க. ஒரு லேப்டாப் வந்து வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு லேப்டாப் வேணா ஒரு 500 லேப்டாப் வந்து வாங்குறாங்க. இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா யூஎஸ்ல இருந்து ஒரு கம்பெனிட்ட எனக்கு வந்து ஒரு 500 லேப்டாப் வந்து வேணுப்பா அப்படின்னு சொல்றாங்க.
அந்த யூஎஸ் கம்பெனி என்ன சொல்றாங்க, ஓகேப்பா நான் ஆர்டர் எடுத்துக்கிறேன், நான் 500 லேப்டாப் வந்து அடுத்த ஒரு 3 மாசத்துல வந்து செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப என்ன இருக்குன்னா வந்து நம்ம வந்து ஓகே வாங்குறப்ப வந்து நீ காசு கொடுத்து தானே வந்து வாங்கணும். லைக் வந்து நம்ம ஊர்னா வந்து ருபீஸ் வந்து கொடுத்துடலாம், அந்த ஊர்ல வந்து டாலர் தானே கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 90 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து எப்ப வந்து நமக்கு வந்து டெலிவரி பண்ணுவானா, ஒரு 3 மாசம் கழிச்சு தான் வந்து டெலிவரி வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து எய்தர் வந்து 95 ரூபா ஆகலாம், இல்ல 98 ரூபா கூட ஆகலாம். ஓகே 92 ரூபாவா? ஓகே ஓகே. இல்லைன்னா வந்து குறைய கூட செய்யலாம், 85 ரூபா கூட ஆகலாம், இல்ல 80 ரூபா கூட வந்து ஆகலாம். ஓகேவா? இவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கா? இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த 90 ரூபா அப்படின்றது வந்து 92 ரூபாவா, இந்த 92 ரூபா அப்படின்றது வந்து 95 ரூபா கூட ஆகலாம், இல்லைன்னா வந்து 85 ரூபா ஆகலாம். ஒருவேளை 95 ரூபா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு வந்து எவ்வளவு நஷ்டம்? ஒரு இதுக்கு $3, அதாவது எவ்வளவு சொல்றது, ஒரு 3 ருபீஸ் வந்து லாஸ்டம். வெறும் 3 ரூபா தானே கேட்டீங்கன்னா கிடையாது. ஆர்டர் பண்றது எத்தனை லேப்டாப்பும் பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து 500 லேப்டாப். இதை வந்து அப்படியே வந்து இங்க வந்து டாலருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 15,000 இருந்து 20,000 முடி வந்து அவனுக்கு வந்து நஷ்டமாகும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், 300ன்றது அவன் 3000 லேப்டாப் கூட வந்து ஆர்டர் பண்ணலாம். ஓகேவா? இதனால வந்து அவனுக்கு வந்து ஏகப்பட்ட நஷ்டம் வந்து வருதா? இப்ப என்ன பண்ணுவானா வந்து அவன் அந்த யூஎஸ் கம்பெனிட்ட போய் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வந்து போடுவாங்க. என்ன கான்ட்ராக்ட் வந்து போடுவாங்கன்னா, இந்த பர்பர் இந்த என்ன சொல்றது, இதோட யூஎஸ் டாலர் நிகரான இந்திய மதிப்பு வந்து எதர் கூடவும் செய்யலாம், குறைஞ்சதும் செய்யலாம். ஒருவேளை குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு நஷ்டம், கூடுச்சுன்னா எனக்கு நஷ்டம். நம்ம என்ன பண்ணலாம், சேஃபா வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வந்து போட்டுக்கலாம். கூடுனாலும் குறைஞ்சாலும் இப்ப எவ்வளவு மதிப்பு இருக்கு, 92 ரூபா இருக்கா, அதே 92 ரூபா தான் 3 மாசத்துக்கு கழிச்சு வந்து கொடுப்பேன். ஒருவேளை குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு லாபம், ஒருவேளை கூடுச்சுன்னா வந்து எனக்கு லாபம், அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போடுவாங்க. இதான் வந்து ஃபார்வர்ட் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, இதை நான் வச்சுக்கோங்க. அடுத்த ரெண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம், என்டிஎஃப்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த டெரிவேட்டிவ்ல இது ஒரு டைப். அது என்னடா என்டிஎஃப்னா வந்து அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்ப என்ன சொன்னேன், ஒரு டாலர் வந்து 92 ரூபா இருக்கா. இப்ப என்ன பண்ணுவானா வந்து இந்த என்டிஎஃப் வந்து எப்படி வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா வந்து டைரக்டா வந்து பேங்க்குக்கு வந்து போயிருவாங்க. பேங்க் என்டிஎஃப்ன்றது வந்து ஒரு பெட்டிங் மாதிரி. சரியா? இந்த சூதாட்டம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெட்டிங் மாதிரி. இது எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா வந்து டைரக்டா வந்து இந்த எச் வந்து டைரக்டா வந்து பேங்க்குக்கு வந்து போயிருவான். பேங்க்ல போய் சொல்லுவான், என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டாலரோட மதிப்பு வந்து இப்போ வந்து 92 ரூபா இருக்கு, இது வந்து அடுத்த மாசத்துக்குள்ள வந்து 95 ரூபா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 95 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து பெட்டு வந்து கட்டுவாங்க. ஒருவேளை 90 இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி குழப்பிட்டேன், திருப்பி வர்றேன். என்டிஎஃப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து ஒரு டாலரோட மதிப்பு எவ்வளவு, 92 ரூபாவா, டைரக்டா அந்த பேங்க்ல போய் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வந்து போடுவாங்க. என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இவன் வந்து ஒரு பெட் மாதிரி கட்டுவான், இந்த மாதிரி வந்து அடுத்த ஒரு மாசத்துல வந்து இந்த டாலரோட மதிப்பு வந்து 95 ரூபா ஆகும் அப்படின்னு ஒரு பெட் வந்து கட்டுவாங்க. இப்போ வந்து அடுத்த மாசத்துல ஒருவேளை இந்த டாலரோட மதிப்பு வந்து 95 ரூபா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு கூடி இருக்கு, கூடுனது மட்டும் தான். சரியா? எவ்வளவு கூடி இருக்கு, 3 ரூபா கூடி இருக்கா. இந்த 3 ரூபா வந்து பேங்க் வந்து அவனுக்கு வந்து கொடுக்கணும். சரியா? ஒருவேளை அந்த 92 ரூபால இருந்து 90 ரூபா ஆச்சுன்னு வச்சுக்காங்க, அந்த 2 ரூபாவை வந்து அவன் வந்து அந்த பேங்க்குக்கு வந்து கொடுக்கணும். புரிஞ்சுச்சா? பெட் மாதிரி புரிஞ்சுச்சா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இதுதான் வந்து என்டிஎஃப்னு சொல்லுவாங்க. இந்த பெட் கட்டுறது வந்து எப்படி வந்து கட்டுவான்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து 92 ரூபா இருக்கா, அடுத்த மாசத்துல வந்து 95 ரூபா ஆகும். ஒருவேளை 95 ரூபா ஆச்சுன்னா எவ்வளவு கூடி இருக்கு, 3 ரூபா வந்து கூடி இருக்கா, ஒவ்வொரு 3 ரூபாய்க்கும் எனக்கு வந்து 10,000 ரூபாய் வந்து நீ வந்து தரணும் அப்படின்னு சொல்லி வந்து பெட் வந்து கட்டுவாங்க. அப்ப வந்து மொத்தம் வந்து எவ்வளவு, அடுத்த மாசம் வந்து கூடுச்சுன்னா எவ்வளவு தரணும், 30,000 ரூபாய் பேங்க் வந்து தரணும். குறைஞ்சிச்சுன்னா வந்து எவ்வளவு சொன்னேன், 88 ரூபாவா, ரெண்டு ரூபா வந்து குறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு 2 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்னா 20,000 ரூபாய் வந்து இவன் தர மாதிரி இருக்கும். ஓகே தானே? எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு தானே? இது முக்கியமான விஷயம், இது புரிஞ்சாதான் உள்ள புரியும். ஓகே ஓகே. இப்போ வந்துருங்களேன், இப்போ இந்த நியூஸ்குள்ள வாங்க. நியூஸ்குள்ள வேணா அதே இப்ப வந்து என்ன பண்றாங்க, ரீசெண்டா வந்து நம்ம ஊர்ல இந்த பெட்ரோலோட ரேட் எல்லாம் வந்து கூட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா. ரீசெண்டா வந்து இந்த வார் வந்து நடக்குது, அதனால பெட்ரோல் ரேட் வந்து கூட போகுது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா வந்து லைக் வந்து பெட்ரோல் வந்து கூட போகுதுன்னு சொல்லிட்டு வந்து இந்த டேங்க்ல எல்லாம் போய் வந்து வாங்கினாங்க. நான் இருக்கா டேங்க்ல வந்து எப்படி சொல்றது, டேங்க்ன்றது புரியுதா, அந்த தண்ணி 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 குடிப்போம்ல அந்த இது, அதுல எல்லாம் போய் வந்து வாங்கினாங்க. ஓகே, இதுல என்ன ஆகுதுன்னா, பிரச்சனை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா பெட்ரோல் ரேட் வந்து கூடவே இல்லை. அவன் சொன்னது வந்து ஒரு ரூமர் தான். ரூமரை கேட்டுட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து டைரக்டா வந்து பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு லைக் வந்து அதோட டிமாண்ட் வந்து கூட்டி வச்சுட்டாங்க. சரியா? அதோட டிமாண்ட் வந்து கூட்டி வச்சுட்டாங்க, அதனால வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு.
பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கேட்டீங்கன்னா கிடையாது. பெட்ரோல் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு காய்கறியை போட்டுக்காங்க. இப்ப வந்து ஒரு காய்கறிக்கோட டிமாண்ட் வந்து கூட்டுறப்ப அதோட பிரைஸ் வந்து கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரிதான் வந்து இந்த என்டிஎஃப்லயும் வேலை செய்யுது. என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி பெட்டு கட்டுறப்ப இப்ப நான் மட்டும் பெட்டு கட்டேன்னா ஓகே, இப்ப 90 ரூபான்றது 95 ரூபா ஆகும் அப்படின்றது வந்து நான் மட்டும் பெட்டு கட்டினா ஓகே. என்ன மாதிரி வந்து ஒரு 100 பேர் வந்து பெட்டு கட்டுவாங்க, 98 ரூபா ஆகும், 92 ரூபா ஆகும், 93 ரூபா ஆகும், இந்த மாதிரி கூடும் 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 அப்படின்றது பெட்டு கட்டுறப்ப அதோட டிமாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கூடிடும். சரியா? அதனால வந்து அதோட பிரைஸும் வந்து கூடும். அதாவது இந்தியா அதாவது ஒரு டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து இந்த மாதிரி என்டிஎஃப் வந்து குறைஞ்சிட்டே வந்து வருது. கடந்த பினான்சியல் 2020 மட்டும் இதோட மதிப்பு வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா 10% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா நான் சொன்னது? ஒரு மாதிரி சொல்லிட்டேனா? இது மட்டும் தான் அப்படி இருக்கும். அடுத்து முந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சு தானே? ஒண்ணும் இல்லைங்க. இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க வந்து ஆர்பிஐ வந்து மொத்தம் வந்து ஒரு 3 விஷயத்த வந்து மொத்தம் வந்து 2 விஷயத்த வந்து பேன் பண்ணிருப்பாங்க. மொத்தம் வந்து ஒரு 4 ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுல 2 விஷயத்த வந்து பேன் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இனிமே வந்து யாருமே வந்து இந்த என்டிஎஃப் கான்ட்ராக்ட் வந்து போட்டக்கூடாது அப்படின்றத சொல்லி வந்து பேன் வந்து பண்ணிருப்பாங்க. எதனால வந்து இந்த பேன் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த என்டிஎஃப் கான்ட்ராக்ட்னால வந்து கிட்டத்தட்ட வந்து இந்திய டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து 10% வந்து பினான்சியல் இயர் 2026 வந்து குறைஞ்சிருக்கு. அதனால வந்து இனிமே வந்து யாருமே வந்து இந்த என்டிஎஃப் கான்ட்ராக்ட் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பேன் வந்து பண்ணிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரீபுக்கிங் சொல்லுவாங்க. ஓகேவா? அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த பேங்க்ல போய் வந்து 95 ரூபா ஆகும்னு சொல்லி வந்து ஒரு பெட் வந்து கட்டுறேன்னா இது வந்து ஒருவேளை கூடுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா வந்து என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து 92 ரூபால இருந்து 95 ரூபா ஆச்சுன்னா பேங்க்காரன் வந்து எனக்கு வந்து 3 ரூபா தரணும் அப்படின்னு சொல்லி வந்து பெட் வந்து கட்டினேன்னா இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை கூடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு முன்னாடி 3 ரூபான்னு சொன்னதை 5 ரூபான்னு மாத்துவேன். சரியா? அதாவது ஒவ்வொரு 1 ரூபாய்க்கும் கூடுறதுக்கு இதோட ரேட்டை வந்து நான் கூட்டிக்கிட்டே போவேன். புரிஞ்சுச்சா? ஒரு மாதிரி சொல்லிட்டேன். ஐயோ ஓகே. அதாவது அந்த கான்ட்ராக்ட் ஆல்ரெடி போட்ட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டுக்கிட்டே வந்து இருப்பேன். அதாவது வந்து ரீபுக்கிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இனிமே வந்து ரீபுக்கிங் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பேங்க் வந்து பேன் வந்து பண்ணிருக்காங்க. 2 விஷயம். சரியா? அடுத்து 3வது விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து டைப் பண்ணுங்க. புரியுதுதான் நம்ம தாளுக்கு? எங்கேயாச்சும் ஏதாச்சும் புரியலன்னா சொல்லிருங்க. முக்கியமான விஷயம். அந்த ப்ராஃபிட் வந்து கூட்டணும் அவனுக்கு. அதனால வந்து திருப்பி ரீபுக்கிங் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இனிமே வந்து கான்ட்ராக்ட்ல வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கு பேன் வந்து பண்ணிருக்காங்க. 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நெட் ஓப்பன் பொசிஷன் சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், நெட் ஓப்பன் பொசிஷன். அது என்னடா நெட் ஓப்பன் பொசிஷன் கேட்டீங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு 10 என்ன வச்சுக்கலாம், ஒரு 10 கோல்டு பிஸ்கட் வந்து இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதாவது அந்த மாதிரி வந்து ஒரு 10 கோல்டு பிஸ்கட் வந்து வாங்குறேன். சரியா? வாங்கிட்டு அதுல வந்து ஒரு 6 கோல்டு பிஸ்கட் வந்து விற்கிறேன். இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? ஒரு 4 கோல்டு பிஸ்கட்டா? அதாவது 10 தான் வாங்கி 6 தான் வந்து வித்துட்டேன். மிச்சம் வந்து என் கையில வந்து எவ்வளவு இருக்கு? 4 இருக்கா? இந்த 4 தான் வந்து நெட் ஓப்பன் பொசிஷன் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? இதுவும் முக்கியமான விஷயம். அதே இந்த பிஸ்கட்டை தூக்கிட்டு இந்த பேங்க்குக்கு வாங்கினேன். இந்த பேங்க் என்ன பண்ணுவானா வந்து இந்த டாலரை வந்து வாங்கவும் செய்வான், இந்த விற்கவும் செய்வான். சரியா? இப்ப என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி ரூல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து பேங்கோட கேபிட்டல் இருக்கும் பாத்தீங்களா? இந்த பேங்கோட கேபிட்டல் வந்து ஒரு $100 இருக்குன்னு, ஒரு 100 கோடி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதுல வந்து 25% எவ்வளோ? 25 கோடி. இப்ப பேங்க் வந்து முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா நீ எவ்வளவு வேணா வாங்கு, எவ்வளவு வேணா விக்கி. உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 கோடி வந்து 100 கோடி மதிப்புள்ள டாலர் வந்து வாங்குற. சரியா? விற்கிறது வந்து எவ்வளவு கோடி வந்து மதிப்புல வந்து விற்கிறேன்னு கேட்டீங்கன்னா 70 கோடி மதிப்புல வந்து விற்கிற. இப்போ வந்து உன்னோட நெட் பொசிஷன் வந்து எவ்வளவு இருக்கு? 30 கோடி இருக்கா? புரிஞ்சுச்சா? 100 கோடிக்கு வந்து வாங்கி 100 கோடி மதிப்புல வாங்கி 70 கோடி வந்து வித்துட்ட. உன்னோட நெட் பொசிஷன் எவ்வளவு இருக்கு? 30 கோடி இருக்கா? அஸ் பர் ஆர்பிஐ ரூல்ஸ் படி முன்னாடி எவ்வளவு இருந்துச்சுன்னா உன்னோட கேபிட்டல் வந்து எவ்வளவு இருக்கோ அதுல 25% முடியும் வந்து இந்த நெட் பொசிஷன் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ரூல்ஸ் வந்து மாத்துறாங்க. முன்னாடி இந்த ரூல்ஸ் வந்து புரியுதா? உன்னோட கேபிட்டல் வந்து 25% முடியும் இந்த நெட் பொசிஷன் வந்து வச்சுக்கலாம். ஓகே. இப்ப என்ன வந்து மாத்துறான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த நெட் பொசிஷன் வந்து அதிகபட்சம் 100 பில்லியன் தான் இருக்கணும். அதாவது $100 மில்லியன் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது வாங்கினது வந்து நீ வந்து 125 மில்லியன் மதிப்புக்கு வந்து வாங்கியிருக்க. விற்கிறது வந்து இப்ப வந்து 25 மில்லியன் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உன்னோட நெட் பொசிஷன் எவ்வளவு இருக்கு? 100 மில்லியன் இருக்கா? அதிகபட்சம் 100 மில்லியன் தான் இருக்கணும். இதை தாண்டக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? 3வது ரூல்ஸ். ஓகே. 4வது ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் வந்து போடுற பத்தியா கான்ட்ராக்ட் போடுறப்ப வந்து ரிலேட்டட் பார்ட்டிஸ் சொல்லுவாங்க. இந்த சொந்தக்காரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட வந்து கான்ட்ராக்ட் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிருப்பான். விளங்குச்சு தானே? மொத்தம் வந்து ஒரு 4 விஷயத்த வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்காக. சரியா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ல மொத்தம் வந்து 4 விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்டிஎஃப் வந்து பேன் பண்ணிருப்பான். 2வது வந்து ரீபுக்கிங் வந்து பேன் பண்ணிருப்பான்.
மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த நெட் ஓப்பன் பொசிஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதோட லிமிட் வந்து 100 மில்லியன் வந்து தாண்டக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நாலாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த ரிலேட்டட் பார்ட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட வந்து நீ வந்து டெரிவேட்டிவ் வந்து போடக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். ஓகே தானே? எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த 100 மில்லியன் சொன்னேன் பாத்தீங்களா, அது எப்பல இருந்து எஃபர்ட் வருதுன்னா ஏப்ரல் 10 2026 இருந்து எஃபர்ட்டுக்கு வந்து வருது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரியல. ஆமா, நீ வந்து எவ்வளவு வாங்குறியோ உன்னோட டிஃபரன்ஸ் 100 தான் இருக்கணும். சரியா? நீ இப்ப வந்து உன்னால வந்து இவ்வளவுதான் விற்க முடியும்னா அவ்வளவு மட்டும் வாங்கு. அதுக்கேத்து அதிகமாலாம் வந்து வாங்கக்கூடாது. அதிகமா வந்து வாங்கினீங்கன்னா அதிகமா வந்து விற்கணும். சரியா? டிஃபரன்ஸ் வந்து 100 ரூபா தான் வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஓகே, சூப்பர். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வந்து டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் பேங்கை பத்தி பார்த்திருப்போம். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? இந்தியால இந்த மாதிரி 3 பேங்க் இருக்கு அப்படின்றத நான் வச்சு பார்த்திருப்போம். எஸ்பிஐ ஒண்ணு, ஹெச்டிஎஃப்சி ஓகே, ஆக்சிஸ் வந்து இருக்காதுன்னு, ஐசிஐசி ஓகே. எஸ்பிஐ ஒண்ணு, ஹெச்டிஎஃப்சி ஒண்ணு, ஐசிஐசி சூப்பர். சரியா? அது என்னடா டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் பேங்க்னு கேட்டீங்கன்னா பேங்கை வச்சே சொல்லிடுறானே. இப்போ வந்து இந்த 3 பேங்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 பேங்க் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா வந்து என்டையர் பேங்கிங் சிஸ்டமே வந்து ஃபெயில் ஆகும். அந்த மாதிரி முக்கியமான பேங்க் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதான் வந்து டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷம் முடியற முடியும் என்ன பண்ணுவாங்க கேட்டேன்னா, இந்த மாதிரி வந்து ஆர்பிஐ சரியா, பேங்க்னா ஆர்பிஐ தானே, ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க வந்து இந்த வருஷத்தோட டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் பேங்க் யாரு அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து விடுவாங்க. ஒவ்வொரு வருஷம் முடியற முடியும். அதே மாதிரி ஐஆர்டிஏ என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருஷம் முடியற முடியும் இந்த வருஷத்தோட டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி யாரு அப்படின்னு சொல்றது ஒரு லிஸ்ட் வந்து விடுவாங்க. அந்த மாதிரி வந்து இப்ப வந்து இந்த பினான்சியல் இயர் முடிஞ்சிருக்கா, அதுக்காக 2025-26 இந்த டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 3 இன்சூரன்ஸ் கம்பெனி லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அது யாருன்னு பாத்துக்காங்க. ஒன்னு எல்ஐசி, ரெண்டாவது வந்து என்ஏஐசிஎல், மூணாவது வந்து ஜிஐசி. கரெக்டா சொல்லணுமா வந்து லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து யார் வந்து முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா எல்ஐசி. சரியா? ஜெனரல் இன்சூரன்ஸ்ல வந்து யார் முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா என்ஏஐசிஎல். அதே இது இந்த ரீ இன்சூரன்ஸ்ல வந்து யார் வந்து முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா ஜிஐசி அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா இந்த நியூஸ்? நம்ம மொத்தம் வந்து 2 விஷயத்த பேசியிருப்பாங்க. இது ஒரு விஷயம். சரியா? சொல்லுங்க, எங்க புரியல? இன்சூரன்ஸ்ல எந்த கம்பெனிஸ் வந்து முக்கியமான கம்பெனிஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்கம்மா. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டார்க் பேட்டர்ன் என்னன்னு தெரியணும். நல்லா வச்சுக்கோங்க, டார்க் பேட்டர்ன் என்னன்னு தெரியணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன பண்றீங்க, நீங்க வந்து ஏதோ ஒரு படத்தை டவுன்லோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. படம் வச்சுக்கலாமா? சரி, படத்தையே வச்சுக்கோங்க. ஒரு படத்தையே டவுன்லோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. வந்து லைக் வந்து நீங்க படம் வேணா ஏதாவது ஒரு வச்சுக்கோங்களேன். சரியா? ஒரு விஷயத்த வந்து டவுன்லோட் பண்றீங்க. இந்த மாதிரி வந்து டவுன்லோட் பேஜ் போறப்ப கிரீன் கலர்ல வந்து ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் வந்து காட்டும். பாத்துருக்கீங்களா? லைக் வந்து ஆக்சுவலா வந்து அது டவுன்லோட் ஆப்ஷனே இருக்காது, நம்ம தேடி போனதே இருக்காது. அதை கிளிக் பண்ணா வந்து வேற ஒண்ணு டவுன்லோட் ஆகும். நார்மலா டவுன்லோட் பண்றது கீழே வந்து குட்டியா ப்ளூ கலர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து பாத்துருக்கீங்களா? அதேதான். சரியா? அதாவது டார்க் பேட்டர்ன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்போ ஒரு வெப்சைட்டோ, நல்லா வச்சுக்கோங்க, ஒரு ஆப்போ ஒரு வெப்சைட்டோ வந்து ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நார்மலா நம்ம வந்து ஒரு இதை டவுன்லோட் பண்ண போயிருப்போம். ஆனா வந்து வேற ஏதாவது நம்மள வந்து டவுன்லோட் பண்ண வைக்கிறான் பாத்தீங்களா, அதுதான் வந்து டார்க் பேட்டர்ன் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? நம்மள வந்து மிஸ்லீட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஒரு ஆப்போ ஒரு வெப்சைட்டோ நம்ம அது மிஸ்லீட் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து டார்க் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஆர்டிஏ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து என் இன்சூரன்ஸ் கம்பெனி உன்னோட வெப்சைட்லாம் வந்து ஒரு வாட்டி வந்து செக் பண்ணு, இந்த மாதிரி டார்க் பேட்டர்ன் வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து அதை தூக்கி விட்டுரு, உன்னதுல டார்க் பேட்டர்னே இருக்கக்கூடாது, அதை வந்து நீ வந்து உறுதி பண்ணிக்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சுதானே? எனக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும், இந்த மாதிரி உங்க வெப்சைட்ல எந்த வித டார்க் பேட்டர்னும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். எத்தனை நாளைக்குள்ள வந்து கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து 15 நாளைக்குள்ள வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே, 2 விஷயம் தான், வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிஜிட்டல் பேமெண்ட் பத்தி பேசியிருப்பாங்க. இதை பத்தி ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்து பாத்துறோம். அது என்னடா டிஜிட்டல் பேமெண்ட்னு கேட்டீங்கன்னா ஒரே லைன்ல சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிசிக்கல் கேஷ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கையில காசு வந்து வச்சிருப்போம் பாத்தீங்களா, அதாவது நீ வந்து ஒரு பேமெண்ட் வந்து பண்ற, அந்த பேமெண்ட் பிசிக்கல் கேஷ் இல்லாம
மத்த வழியா வந்து பேமெண்ட் வந்து பண்ணுவோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஜிபே, போன்பே, வேற என்ன இருக்கு, பேடிஎம், இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இந்த வழியா வந்து பேமெண்ட் வந்து பண்றா பாத்தீங்களா, அதுதான் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே தானே? உள்ள போலாம் தானே? இப்போ வந்து இதுல வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு 3 வித ரூல்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்பல இருந்து எஃபெக்டிவ் வந்து வரும் பாத்துக்கோங்க. ஏப்ரல் 1 2026 இருந்து பண்ணுவோம் கொண்டு வந்து ஏப்ரல் 1 2026 இருந்து எஃபெக்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன பண்றீங்க, நீங்க வந்து ஒரு எப்படி எடுத்துக்கலாம், பலசரக்கு சாமான்லாம் மொத்தமா ஒரு இடம் இருக்குமே, அது பேர் என்னங்க, என்ன ஸ்டோர் அது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்து நீங்க வந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க, பொருளை வந்து வாங்குறீங்க சரியா. இப்போ வந்து நீங்க வந்து பே பண்றீங்க சூப்பர் மார்க்கெட், ஓகே ஓகே, அதை வந்து பே பண்ண போறீங்க சரியா. பே பண்றப்ப என்ன பண்றீங்க, கார்டு வழியா வந்து பே பண்ணுவீங்க. நார்மலா எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். கார்டு வழியா வந்து நீங்க வந்து பே பண்ணுவீங்க. கார்டு வழியா பே பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, உங்களோட கார்டை வந்து ஸ்வைப் பண்ணுவாங்க. ஸ்வைப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபியோ ஒரு பின்னோ வந்து வரும் சரியா. அந்த பின்னை வந்து நீங்க அடிச்சா மட்டும்தான் வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும். இது வந்து நார்மலா நடக்கிறது. இப்ப ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நீ பேமெண்ட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஓடிபி அடிச்சிருப்ப சரியா. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஓடிபி அடிச்சோடனே உன்னோட காசு வந்து அவங்களுக்கு வந்து போயிடும். இப்ப என்ன சொல்றாங்க வந்து, ஓடிபி அடிச்ச பிறகு ரெண்டாவது நீ வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் வந்து கொடுக்கணும். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் வந்து ஓடிபி கொடுத்த பிறகு ரெண்டாவதாவும் நீ வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் வந்து கொடுக்கணும். அது வந்து எய்தர் வந்து நீ ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலாம், இல்லைன்னா வந்து பின்னு போடலாம், பாஸ்வேர்டு போடலாம், ஏதோ ஒரு விஷயம் சரியா. இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணணும்னா கண்டிப்பா இனிமே வந்து 2 ஆத்தென்டிகேஷன் வந்து பண்ணணும். 2 ஆத்தென்டிகேஷன் பண்ணா மட்டும்தான் வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஓடிபின்றது மஸ்ட். ரெண்டாவது வந்து எய்தர் வந்து அது வந்து பின்னா இருக்கலாம், இல்லைன்னா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், ஃபிங்கர் பிரிண்ட், எது வேணா இருக்கலாம். ஓகே ஓகே, இது முதல் விஷயம் சரியா. ரெண்டாவது விஷயம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, பேங்க்குக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஏன்பா பேங்க் உன்னோட ஃபால்ட்னால, நல்லா வச்சுக்கோங்க, உன்னோட ஃபால்ட்னால கஸ்டமர் அக்கௌண்ட்ல வந்து ஏதாச்சும் வந்து காசு வந்து போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து நீ வந்து கண்டிப்பா வந்து காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, எப்படி வந்து இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதாவது சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து எப்படி வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சொன்னேனோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷனல் பேமெண்ட், அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் பார்டர் பேமெண்ட், இந்த மாதிரி பேமெண்ட் எல்லாம் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதுக்கும் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து மஸ்ட் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா 3 ரூல்ஸ். ஓகே சூப்பர் சரியா. இது எப்பல இருந்து எஃபெக்ட் வருதுன்னு பாத்துக்காங்க. ஏப்ரல் 1 2026 இருந்து வருது. என்னடா இப்பதான் நான் யூபிஐ யூஸ் பண்ணேன், 2 ஃபேக்டர் எல்லாம் கேட்கலன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 1 இருந்து வரும். ஃபுல்லா வந்து எப்போ வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, அக்டோபர் 2026 வந்து ஃபுல்லா வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த நியூஸ் வந்து போயிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு போயிடலாம். இதுவும் முக்கியமான விஷயம் சரியா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம சென்ட்ரல் போர்ட் டைரக்ட் டேக்ஸ் இருப்பான் பாத்தீங்கன்னா, அவன் வந்து புதுசா வந்து ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அதாவது ஏஐ சாட்பாட் மாதிரி ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க, கர்சாத்தி அப்படின்றது அதோட பேர். நார்மலா நீ வந்து சாட் ஜிபிடி வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுவ, நீ வந்து அதுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்ப, அது வந்து பதில் வந்து சொல்லுமா, அதே மாதிரி வந்து ஒரு ஏஐ சாட்பாட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, சென்ட்ரல் போர்ட் டைரக்ட் டேக்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இது புரியறதுக்கு முன்னாடி வந்து ரீசெண்டா நம்ம வந்து ஒண்ணு வந்து படிச்சிருப்போம் சரியா. இந்த பிரராம் அப்படின்ற ஒரு கேம்பெயின் பத்தி படிச்சிருப்போம். நான் இருக்கா, அது புரிஞ்சாதான் இது புரியும் சரியா. படிச்சோம் நான் இருக்கா. இந்த பிரராம் அப்படின்னு ஒரு கேம்பெயின் எதுக்காக படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கும். அந்த ஆக்டை வந்து நாங்க வந்து மாத்த போறோம், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அப்படின்றத வந்து மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, புதுசா ஒரு ஆக்ட்ல என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன புது விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அவேர்னஸ் கேம்பெயின் தான் வந்து பிரராம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. நான் இருக்கு தானே. இப்போ நியூஸ்குள்ள போலாம் தானே. அருவியா இருக்கா, என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி ஆயிரும், எல்லா விஷயம் ஒன்னா கொடுத்துரும். ஓகே, இப்ப வந்துருங்க. இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, ஒரு ஏஐ சாட்பாட் வந்து லான்ச் பண்றாங்க. யார் லான்ச் பண்றாங்க பாத்துக்காங்க, கர்சாத்தி அப்படின்ற ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்றாங்க. யார் லான்ச் பண்றாங்க பாத்துக்கோங்க, சென்ட்ரல் போர்ட் டைரக்ட் டேக்ஸ் தான் லான்ச் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் கேட்டீங்கன்னா வந்து, உனக்கு வந்து டாக்ஸ் சம்பந்தப்பட்ட எப்படி வந்து டாக்ஸ் வந்து ஃபைல் பண்றது, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு,
எப்படி வந்து அந்த ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்றது, என்ன டவுட் இருந்தாலும் இந்த டாக்ஸ் சம்பந்தப்பட்ட என்ன டவுட் இருந்தாலும் இந்த ஏஐ சாட் பாட்ல வந்து நீ வந்து கேட்டுக்கலாம், அது வந்து பதில் வந்து சொல்லும். இது ஒரு விஷயம். சரியா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி படிச்ச இந்த பிரராம் அவேர்னஸ் கேம்பெயின் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேம்பெயினை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் இதை நாங்க வந்து எப்ப வந்து கொண்டு வர போறோம்னு கேட்டீங்கன்னா April 1, 2024 வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து மூணாவது விஷயம் என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா, அதிலே படிச்சிருப்போம் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 வந்து வரப்போகுது. ஆல்ரெடி இருந்த ஆக்டுக்கும் இந்த இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இருந்ததுல வந்து எவ்வளவு ரூல்ஸ் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 510 ரூல்ஸ் வந்து இருந்திருக்கும். இதை வந்து நாங்க வந்து 333 வந்து குறைச்சிருக்கோம். முன்னாடி எவ்வளவு ஃபார்ம் வந்திருக்கும் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 399 ஃபார்ம் வந்து இருந்திருக்கும். அதை வந்து நாங்க வந்து 190 ஃபார்மா வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்லாம் வந்து படிச்சிருப்போம் பாத்தீங்களா, அதையும் மென்ஷன் பண்ணிருப்போம். மொத்தம் 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாட் போர்டு, செகண்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அவேர்னஸ் கேம்பெயின், அது எப்ப வந்து எஃபர்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மூணாவது விஷயம் நம்ம படிச்ச ரூல்ஸ் வந்து எவ்வளவு வந்து குறைஞ்சிருக்கு, அதுல ஃபார்ம்ஸ் வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சுதானே? ஓகே, இதையும் நான் வச்சுக்கோங்க. அந்த சாட் பாட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எந்தெந்த லாங்குவேஜ்ல இருக்கும் கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில வந்து நீ வந்து இப்போதைக்கு வந்து பாத்துக்கலாம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துடலாம். இதையும் நம்ம படிச்சதுதான். சரியா? இந்த ப்ராஜெக்ட் 17A அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். சரியா? அது கீழே வந்து நான் இருக்குதான ப்ராஜெக்ட் 17A. நீங்க நல்லா நான் வச்சுக்கோங்க. சரியா? நீங்க வந்து ஒரு சிஏ படிக்கிறீங்க. சரியா? ஒரு 3 மாசத்துல இருந்து ஒரு 4 மாசம் வந்து தொடர்ந்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க அடுத்து படிக்கிறப்ப வந்து அதே நியூஸ் தான் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். வந்ததே படிச்ச மாதிரி தான் இருக்கும். சரியா? அதனால வந்து ஆல்ரெடி படிச்சதுன்னு சொல்றேன். என்னென்ன படிச்சிருப்போம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து ப்ராஜெக்ட் 17A அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் நேவி இருப்பாங்க பாத்தீங்களா, இந்தியன் நேவி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து 2 பேர் கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு யாருன்னு கேட்டீங்கன்னா கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தானே GRSன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்டையும் அதே மாதிரி வந்து இந்த மசகான் ஷிப் பில்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்டையும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? கொடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து 7 போர்க்கப்பல் வந்து பண்ணித்தா, அதுல வந்து 3 இது வந்து கார்டன் நீ பண்ணித்தாப்பா, 4 இதை வந்து மசகான் நீ பண்ணித்தாப்பா அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. சரியா? எப்ப சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த காலகட்டத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. மொத்தம் வந்து 7 பண்ணி தரணுமா, அதுல வந்து 3 இதை வந்து கார்டன் வந்து பண்ணி தரணும், 4 இதை வந்து மசகான் வந்து பண்ணி தரணும். சரியா? அதுல வந்து மசகான் இது வரைக்கும் எவ்வளவு வந்து பண்ணி கொடுத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து INS நீலகிரி வந்து பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து INS உதயகிரி வந்து பண்ணி கொடுத்திருப்பாங்க. INS தாரை செங்கிரி கார்டன். சரியா? மூணாவது விஷயம் வந்து யார் வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து INS தாரகிரி அப்படின்னு ஒரு விஷயம். சரியா? இதை வந்து ரீசெண்டா நம்மளே வந்து படிச்சிருப்போம். இந்த மாதிரி வந்து INS தாரகிரியை வந்து மசகான் டாக்ஸி பில்டர்ஸ் லிமிடெட் வந்து இந்தியன் நேவிக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றத படிச்சிருப்போம். சரியா? இப்ப வந்து அதை வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம். கமிஷன் தான் புரியுதா, நடைமுறை லைக் வந்து அதை வந்து ஆபரேஷன் கொண்டு வருவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து கமிஷன் சொல்லுவாங்க. ஆல்ரெடி டெலிவரி பண்ணதை இப்ப வந்து ஆபரேஷனுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதுதான் நியூஸ். ஓகே தானே? இந்த துனாகிரி இதையும் ரீசெண்டா வந்து படிச்சிருப்போம். அதையும் நான் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த INS தாரகிரி படிக்கிறப்பே வந்து படிச்சிருப்போம். ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து ஒரு படகு வந்து இருந்துச்சு. பழைய காலத்துல ஒரு படகு வந்து இருந்திருக்கும். 1980 வந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த படகு. அதோட பேரே தான் வந்து இதுக்கு வந்து வச்சிருப்பாங்க அப்படிலாம் வந்து படிச்சிருப்போம். ஓகே தானே? வேற எதுவும் இதுல இருக்காது. இதை வந்து டெவலப் பண்ணது யாருன்னு பாத்துங்க, அதாவது டிசைன் பண்ணது யாருன்னு பாத்துக்காங்க, வார்ஷிப் டிசைன் பியூரோ அப்படின்னு ஒருத்தவங்க தான் டிசைன் வந்து பண்ணிருப்பாங்க. பில்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி மசகான் டாக்ஸி பில்டர்ஸ் லிமிடெட். சரியா? எங்க வச்சு வந்து கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினம் இருக்கும் பாத்தீங்களா, AP விசாகப்பட்டினம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க வச்சுதான் வந்து கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே சூப்பர். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து PLR நல்லா வச்சுக்கோங்க. அது புரியுற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கன்னை பத்தி தெரியணும். அந்த கன்னோட பேர் பார்த்துக்கோங்க, LMG அப்படின்றது அந்த கன்னோட பேரு. அதாவது ஃபுல் ஃபார்ம் சொல்லிடுறேன், லைட் மிஷினிங் கன். சரியா? எல்லாரும் இந்த கன்னை வந்து பார்த்திருப்பீங்க. நார்மலா கன்னா சுட்டா வந்து சுடுமா, இந்த மிஷின் கன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒன்ஸ் வந்து பிரஸ் பண்ணிட்டே வந்து கண்டினியூஸா ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் வந்து லைட் மிஷினிங் கன்னு சொல்லுவாங்க. இதோட பேர் பார்த்துக்கோங்க, எங்க இருக்கு, 7.6
51 mm லைட் மிஷின் கன்னு சொல்லுவாங்க. அதாவது NEGEV-யோட 7.6 லைட் மிஷின் கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னடா 7.6னா வந்து இதுல யூஸ் பண்ற புல்லட் வந்து புல்லட்டோட மில்லிமீட்டர் இருக்கு பாத்தீங்களா, அது எத்தனை மில்லிமீட்டர்னு கேட்டீங்கன்னா 7.6 மில்லிமீட்டர் புல்லட் வந்து இந்த கன்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த கன்னை வந்து யார் வந்து டிசைன் வந்து டெவலப் பண்ணி பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, அதாவது எந்த ஊர்ல வந்து இந்த கன்னை வந்து யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, இஸ்ரேலோட டிஃபென்ஸ் கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து இந்த கன்னை வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி வந்து இஸ்ரேல்ல வந்து இதை வந்து LMGன்னு சொல்றாங்களோ, இந்தியாவில வந்து இதுக்கு வந்து என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா பிரகார் அப்படின்றது அந்த இந்தியாவில வந்து இதோட பேரு. சரியா? இதெல்லாம் வந்து பேசிக். லைட் மிஷின் கன்னா என்னன்னு தெரியணும், அதுல யூஸ் பண்ற புல்லட் என்னன்னு தெரியணும், அதுல வந்து இஸ்ரேல் வந்து டெவலப் பண்ற லைட் மிஷின் கன் வந்து என்னன்னு தெரியணும், அதுல வந்து இந்தியா வந்து லைக் வந்து அந்த கன்னை வந்து இந்தியால வந்து அதோட பேர் என்ன அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப இந்த நியூஸ்ல வந்து வாங்க. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, PLR அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கும். சரியா? இந்த PLR கம்பெனியை பத்தி ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஆக்சுவலா வந்து இது ஒரு ஜாயின் வென்ச்சர் கம்பெனி. சரியா? யார் யார் சேர்ந்து இந்த கம்பெனி வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட அதானி இருக்குமா பாத்தீங்களா, அதானி குரூப், அவனும் இஸ்ரேலோட அவன் பேர் என்ன, இஸ்ரேல் வெப்பன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? உங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா வந்து இந்த PLR அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து கொண்டு வந்து இருப்பாங்க. இவன் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2024 நல்லா வச்சுக்கோங்க, 2024 இந்தியன் ஆர்மி என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, என் PLR இந்த காசை வந்து வச்சுக்க, இதை வச்சுட்டு எனக்கு என்ன பண்ற ஒரு 41,000 நினைக்கிறேன். சரியா? கிட்டத்தட்ட வந்து 41,000 கன் வந்து செஞ்சுட்டா, இந்த LMG கன் வந்து எனக்கு வந்து செஞ்சுட்டா அப்படின்றது வந்து ஆர்டர் வந்து கொடுத்திருப்பாங்க. எப்பன்னு கொடுத்திருப்பாங்கன்னா வந்து 2024 வந்து ஆர்டர் வந்து கொடுத்திருப்பாங்க. 41,000 கன் வந்து கொடுத்திருந்தாங்கன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து இப்போ வந்து டெலிவரி பண்ணிருக்காங்க. எவ்வளவு கன் வந்து டெலிவரி பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 2,000 கன் வந்து இப்போ வந்து டெலிவரி பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்கு தானே? ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவது என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கார்பெட் சின்ன துப்பாக்கி இருக்கும் பாத்தீங்களா, இதையும் தாண்டி வந்து இன்னொரு ஆர்டர் வந்து கொடுத்திருப்பாங்க இந்த PLR-க்கு. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,70,000 க்ளோஸ் வாட்டர் பேட்டில் கார்பன், அதாவது சின்ன சின்ன துப்பாக்கி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு துப்பாக்கியை 1,70,000 வந்து எனக்கு வந்து பண்ணித்தா அப்படின்றது வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து எவ்வளவு பண்ணி தர போறாங்கன்னா 18,000 துப்பாக்கி வந்து இந்த வருஷத்துக்குள்ள வந்து பண்ணி தர போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த விஷயம் எல்லாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம மைக்ரோசாப்ட் இருப்பான் பாத்தீங்களா, மைக்ரோசாப்ட் வந்து ஒரு ஸ்கில் சென்டர் வந்து தொடங்கி இருப்பான். ஸ்கில் சென்டர்னா புரியுதா, லைக் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான லைக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மலா வந்து இந்த புக்கு இதை மட்டும் தான் வந்து படிச்சுட்டு வரான். இந்த புக்கை தாண்டி வந்து பிராக்டிக்கல் அறிவு இருக்கு, அவனுக்கு வந்து இந்த பிராக்டிக்கல் அறிவை வந்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இடம் தான் வந்து இந்த ஸ்கில் சென்டர். சரியா? இந்த ஸ்கில் சென்டர்ல வந்து என்னென்ன சொல்லி தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்த வந்து ஸ்கில் சென்டர்ல வந்து சொல்லி தருவாங்க. இப்ப இந்த நியூஸ்ல என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா மைக்ரோசாப்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கில் சென்டர் வந்து தொடங்கியிருக்காங்க. எங்க தொடங்கியிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, சண்டிகர் யூனிவர்சிட்டியை வச்சு வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஸ்கில் சென்டர்ல வந்து என்னென்ன சொல்லி தர போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான AI அறிவு, அதுக்கப்புறம் வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டர்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து டேட்டா சயின்ஸ்னா என்ன, இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி தர போறோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு ஸ்கில் சென்டர் வந்து தொடங்குறாங்க, எங்க தொடங்குறாங்கன்றது முக்கியம், சண்டிகர் யூனிவர்சிட்டியில வந்து தொடங்குறாங்க அப்படின்ற விஷயம். இதையும் தாண்டி வேற என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த MCA ஸ்டூடெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக வந்து ஒரு ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. சரியா? அந்த ஆன்லைன்ல வந்து MCA ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தேவையான இந்த GitHub ஃபவுண்டேஷன், அசூர் ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாமும் உங்க வந்து வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மியான்மர் இருப்பாங்க பாத்தீங்களா, மியான்மர்ல வந்து புதுசா ஒருத்தவங்களை வந்து பிரசிடென்ட் தானே பிரசிடென்டா வந்து எலக்ட் வந்து பண்றாங்க. யார் வந்து எலக்ட் பண்றாங்கன்னு பாத்துக்காங்க, அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மின் ஆங் அப்படின்றது அவங்களோட பேர். சரியா? மியான்மர்ல புதுசா ஒருத்தவங்க வந்து பிரசிடென்டா வந்து போடுறாங்க, அவங்களோட பேர் பாத்துக்காங்க மின் ஆங் அப்படின்றது அவங்களோட பேர். சரியா? இவங்க வந்து ஆல்ரெடி வந்து எங்க வந்து இருந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மிலிட்டரி இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து நம்மள வந்து எப்படி வந்து சீஃப்னு சொல்றோமோ அதே மாதிரி வந்து அங்க வந்து ஜெனரல்னு சொல்லுவாங்க. சரியா? மிலிட்டரி ஜெனரல் வந்து ஆல்ரெடி வந்து இருந்திருப்பாங்க. எப்ப இருந்து இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 2021 இருந்து இவங்க வந்து மிலிட்டரியில வந்து ஜெனரலா வந்து இருக்காங்க. சரியா? இவங்க வந்து இப்ப வந்து பிரசிடென்டா இருந்து ஆயிட்டாங்களா, அந்த இடம் வந்து இப்ப வந்து காலியா இருக்கா, அதுக்காக வந்து யாரை வந்து போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏவின் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சுதானே? மிலிட்டரி ஜெனரலா இருந்தவங்க இப்ப வந்து பிரசிடென்டா வந்து ஆடுறாங்க. இப்போ வந்து மிலிட்டரி ஜெனரலா வந்து ஏவின் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் இல்லம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து ஒருத்தவங்க வந்து சேர்மனா வந்து இருந்திருப்பாங்க, அதாவது சேர்மன் அண்ட் MD வந்து இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இப்போ வந்து ரிசைன் பண்ணிருக்காங்க. யார் ரிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்காங்க, அமரேந்திர
அமரேந்து பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தவங்க, சரியா? அவங்க வந்து இப்ப வந்து ரிசைன் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த இடம் வந்து காலியா இருக்கா? அதுக்கு வந்து யாரை வந்து போட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா கிருஷ்ண குமார் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்ல சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா வந்து யாரை வந்து போட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த கிருஷ்ண குமார் சிங் வந்து போட்டிருக்காங்க. இந்த கிருஷ்ண குமார் சிங் ஆல்ரெடி ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால வந்து டைரக்டரா வந்து இருந்திருப்பாங்க. அடிஷனலா வந்து இதையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. எத்தனை மாசம் வந்து இந்த டென்யூர் வந்து இருக்குன்னா வந்து ஒரு 3 மாசம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? அடுத்து போல தானே? ஓகே, அடுத்து வந்து ஒரு அவார்டு. அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, பிரசிடென்ட் போலீஸ் கலர் அவார்டுன்னு சொல்லுவாங்க. நல்லா நினைச்சுக்கோங்க, பிரசிடென்ட் போலீஸ் கலர் அவார்டு அப்படின்றது அதோட பேரு. அது என்னன்னா பிரசிடென்ட் போலீஸ் கலர் அவார்டுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்து இந்த போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, எந்த ஸ்டேட்டோட போலீஸ் ஃபோர்ஸ் வந்து நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பிரசிடென்ட் போலீஸ் கலர் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு வந்து தருவாங்க. இந்த வாட்டி வந்து யார் யாருக்கு கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து உத்தரகாண்ட் போலீஸுக்கும் ஒடிசா போலீஸுக்கும் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். எதுக்காக வந்து இந்த உத்தரகாண்ட் போலீஸ்க்கு வந்து கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த உத்தரகாண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து எப்போ வந்து உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா 2000 வந்து உருவாகிருக்கும், சரியா? அது வந்து உருவாகி வந்து 25 வருஷம் ஆச்சா. இந்த 25 வருஷமா வந்து அந்த ஸ்டேட்டை வந்து அந்த போலீஸ் தானே வந்து பாதுகாப்பாங்க. அவங்களுக்காக வந்து இப்ப வந்து பிரசிடென்ட் போலீஸ் கலர் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஒடிசா வந்து எப்போ வந்து உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா 1936 தானே, 1936 வந்து உருவாயிருக்கும். அது உருவாகி கிட்டத்தட்ட வந்து 90 வருஷம் ஆச்சு, சரியா? 1936 வந்து எப்படி வந்து இந்த ஸ்டேட் ஒடிசா ஸ்டேட் வந்து உருவாகிருக்கோ, உருவாகிறப்பே வந்து இந்த ஒடிசாவோட போலீஸ் பவுண்டேஷன் போலீஸ் குரூப்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சரியா? அவங்க வந்து உருவாகிருப்பாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 90 வருஷமா வந்து அங்க வந்து லைக் வந்து ஒரு பாதுகாப்பு வந்து தராங்க. அதை வந்து கௌரவிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து இந்த பிரசிடென்ட் போலீஸ் கலர் அவார்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? 2 விஷயம் நான் சொன்னேன். உத்தரகாண்ட் உருவாகி 25 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி வந்து இந்த ஒடிசா அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து உருவாகி 90 வருஷம் ஆச்சு அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே, இதேதான் உத்கல் திவாஸ் வந்து அந்த ஸ்டேட் குட் டே இருக்கு பாத்தீங்களா, அதோட ஹிந்தி பேர் தான் வந்து இந்த உத்கல் திவாஸ் சொல்லுவாங்க. ஓகே, சூப்பர். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் எம்ஓ சென்ட் பண்ணிருக்காங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெடும் துர்வா ஸ்பேஸ் வந்து எம்ஓ வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காக வந்து எம்ஓ வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த சேட்டலைட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சேட்டலைட்ல சோலார் பேனல் வந்து வைக்கணும். நார்மலா சேட்டலைட் எல்லாம் அனுப்புற ஓகே, அந்த நார்மலா அனுப்புற சேட்டலைட்ல சோலார் பேனல் வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக 2 பேர் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெடும் அதே மாதிரி வந்து துர்வா ஸ்பேஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஹைதராபாத்தை சேர்ந்த துர்வா ஸ்பேஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் சைன் பண்றாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து துர்வா ஸ்பேஸ் வந்து புதுசா வந்து ஒரு மேனுபேக்சரிங் பிளான்ட் வந்து வைக்கிறாங்க. எங்க வைக்கிறான்னு பாத்துக்காங்க, சவுத் ஏசியால வந்து வைக்கிறாங்க. எத்தனை ஏக்கருக்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 6.5 ஏக்கருக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சேட்டலைட் சோலார் பேனல் வந்து வைக்கிறாங்க பாத்தீங்களா, இதோட மார்க்கெட் சைஸ் வந்து 2026 வந்து 1.55 பில்லியன் வந்து ரீச் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா? யாருக்காச்சும் புரியலன்னா சொல்லிருங்க, சரியா? மத்த ஆளுக்கெல்லாம் புரியுதா நான் பேசுறது? ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த உதாய், சரியா? யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவனை பத்தி நமக்கு நல்லா தெரியும். இவன் வந்து ஒரு கவர்மெண்ட் பாடி தான், சரியா? உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆதார் கார்டை இஷ்யூ பண்றது, அதே மாதிரி வேற என்ன சொல்றது, ஆதார் சிஸ்டத்தை வந்து மேனேஜ் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றேன் தான் வந்து இந்த உதாய் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து நீங்க வந்து ஆதார்ல வந்து ஒரு திருத்தம் வந்து பண்றேன், லைக் வந்து உங்க பேரையே மாத்துறீங்க, வேற என்ன இருக்கு, உங்க அட்ரஸையும் வந்து மாத்துறீங்கன்னா வந்து எங்க போய் வந்து மாத்துவீங்க கேட்டீங்கன்னா ஆதார் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும், சரியா? அங்க போய் தான் வந்து மாத்துவீங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த உதாய் இப்ப வந்து நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்னோட ஆதார்ல வந்து ஏதாச்சும் வந்து ஒரு திருத்தம் வந்து கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க, அதாவது என் பேரை வந்து மாத்தணும்னு நினைக்கிறேன்னா இந்த ஆதார் சென்டர் எங்க இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது, சரியா? இப்ப என்ன பண்றாங்க, அதுக்காக வந்து ஒருத்தவங்க கூட வந்து எம்ஓ வந்து சைன் பண்றாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்காங்க மேப் மை இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? லைக் வந்து கூகுள் மேப் இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் வந்து ஒரு ஆப். அந்த ஆப்போட பேர் பார்த்துக்காங்க மேப்பிள்ஸ் ஆப்னு சொல்லுவாங்க, சரியா? அதாவது மேப் மை இந்தியாவோட மேப்பிள்ஸ் ஆப். அவங்க கூட வந்து எம்ஓ வந்து சைன் பண்றாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நீ நார்மலா கூகுள் மேப் வந்து ஓப்பன் பண்ணியா, அதே மாதிரி வந்து இந்த மேப் மை இந்தியாவோட ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஆதார் சென்டர் அப்படின்றது மட்டும் டைப் பண்ணா போதும், அது வந்து பக்கத்துல எங்கெங்கெல்லாம் ஆதார் சென்டர் இருக்கு எல்லா விஷயத்தையும் வந்து அது வந்து காட்டி கொடுத்துரும், சரியா? அதுக்கு வந்து எப்படி வந்து போகணும், எவ்வளவு நேரத்துல வந்து போக முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி தந்துடும். புரிஞ்சுட்டாமே எதுக்காக சைன் பண்றாங்கன்றது? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு சொன்னீங்க, அதுக்காச்சும் ஞாபகம் இருக்கா? ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் பத்தி
நோவா இவ்வளவு நேரம் என்டிஎஃப்னு கத்துனேனே மேம் 3வது நிமிஷத்துல யாருக்குமே நோவா இல்லையா? டெரிவேட்டிவ்ல ஏகப்பட்ட டெரிவேட்டிவ் இருக்கு. ஃபார்வர்ட் டெரிவேட்டிவ், ஃபியூச்சர் டெரிவேட்டிவ், ஆப்ஷனல் டெரிவேட்டிவ், என்டிஎஃப்னு நோன்றீங்க. ஓகே சரியா? அது வந்து எப்படி வந்து டாலருக்கு வந்து நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுவோமோ அதே மாதிரி வந்து கேஸுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போடுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த நேச்சுரல் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, யார் யார் சேர்ந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வராங்க பாருங்க. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் அதே மாதிரி வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்சும் 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. என்னத்த கொண்டு வராங்க கேட்டீங்கன்னா நேஷனல் கேஸ் ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. இது என்ன பிரச்சனை, இது எப்படி வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா எப்படி வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து போடுவாங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் தான். இப்போ வந்து கேஸோட பிரைஸ் வந்து ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து அவன்கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வந்து போடுவேன். என்ன கான்ட்ராக்ட் வந்து போடுவேன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகேப்பா இப்போ கேஸோட பிரைஸ் வந்து 100 ரூபா இருக்கு. இந்த 100 ரூபா வந்து 100 ரூபா வந்து அடுத்த மாசத்துல வந்து 120 ரூபாவும் ஆகலாம், 80 ரூபாவும் ஆகலாம். ஒருவேளை வந்து 120 ரூபா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உனக்கு லாபம், 80 ரூபா ஆச்சுன்னா வந்து எனக்கு வந்து லாபம். இப்ப என்ன பண்றாங்க அவங்க 2 பேரும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டுக்குறாங்க. என்ன கான்ட்ராக்ட் வந்து போட்டுக்குறாங்க அப்படின்னா பிரைஸோட மதிப்பு கூடினாலும் குறைஞ்சாலும் அடுத்த மாசம் வந்து நான் வந்து 100 ரூபா கொடுத்தே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போடுறாங்க பாத்தீங்களா. அததான் வந்து நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? அங்க சொன்ன அதே கதை தான். அதனாலதான் மேலாப்ல சொன்னேன். சரியா? எப்படி வந்து அங்க வந்து டாலருக்கு சொன்னோம், டாலருக்கு தூக்கிட்டு வந்து நீங்க வந்து கேஸை வந்து போட்டுக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. சரியா? இது எப்படி வந்து வேலை செய்யும் கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து யூஎஸ்ல வந்து கேஸோட பிரைஸ் வந்து கூடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா வந்து இந்தியன் பிரைஸ் வந்து கணக்குல வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க. இந்த யூஎஸோட பிரைஸ் வந்து கூடுதா குறையுதா அப்படின்றது கணக்கு தான் வந்து எடுத்துக்கிடுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து 2 பேர் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்சும் சேர்ந்து வந்து ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. என்னத்த வந்து கொண்டு வராங்கன்னா வந்து நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர் வந்து கொண்டு வராங்க. சரியா? என்ன சொல்றாங்கன்னா வந்து இது வரைக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து டொமஸ்டிக் பிரைஸ். சரியா? டொமஸ்டிக் பிரைஸ் வந்து கூடுதா குறையுதா அப்படின்னு பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. தானே? ஓகே இதுக்கு வந்து யார் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க பாத்துக்கோங்க. செபி தான் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. அதோட பேர் பாத்துக்கோங்க இந்தியன் நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர். சரியா? இது வரைக்கும் இருந்தது வந்து நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர். இப்போ வந்து இந்தியன் நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. யார் யார் கொண்டு வராங்க பாத்துக்கோங்க. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் உங்க 2 பேரும் சேர்ந்து வந்து கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏப்ரல் 4 வந்து எந்த டேவா வந்து அக்செப்ட் பண்றாங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் மைன் அவேர்னஸ் அண்ட் அசிஸ்டன்ட் இன் மைன் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு டேவா வந்து அக்செப்ட் பண்றாங்க. எந்த தீம்குள்ள வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. இன்வெஸ்ட் இன் பீஸ், இன்வெஸ்ட் இன் மைன் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு தீம்குள்ள வந்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து ஏப்ரல் 4 வந்து இன்டர்நேஷனல் கேரட் டேவா வந்து அக்செப்ட் வந்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து கிரே ஸ்மார்ட் டாய்லெட் அப்படின்னு கிரே ஸ்மார்ட் டாய்லெட் அப்படின்ற ஒரு டாய்லெட் இந்த மாற்றுத்திறனாளி இருப்பாங்க பாத்தீங்களா, மாற்றுத்திறனாளி சீனியர் சிட்டிசன் உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு டாய்லெட் தான் இது. இது வந்து எங்க கொண்டு வரான்னு பாத்துக்கோங்க. உத்தரகாண்ட்ல டெராடூன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கொண்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியா இன்டர்நெட் கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கும். எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 5வது எடிஷன். இங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா நியூ டெல்லியில வச்சு நடந்திருக்கும். ஓகேவா? எந்த தீம்குள்ள நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா அட்வான்சிங் இன்டர்நெட் கவர்னன்ஸ் ஃபார் அன் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் விக்சிட் பாரத் அப்படின்ற ஒரு தீம்குள்ள வந்து நடந்திருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஃபார்மர் சென்ட்ரிக் ப்ரோக்ராம் வந்து நடந்திருக்கும். எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா ஆந்திராவில் வச்சு நடந்திருக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க ரைத்தானா மிக்கோசாம். சரி அதோட ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க மிக்கோசாம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் எங்க வச்சு நடந்திருக்கு கேட்டீங்கன்னா ஆந்திரா வச்சு நடந்திருக்கு அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சுதானே நான் இப்ப சொன்ன விஷயங்களா இன்னைக்கு?